ஹலோ மக்களே, நாளைக்கு சித்திரை 1 திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்து தேர் திருவிழா. எங்கள் அம்மா ஒரு சைடு எல்லார் வீட்லேயுமே வந்து மாரியை கும்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு நோன்பு பண்ணுவாங்க இந்த திருவிழாக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து எங்கள் அம்மா லாஸ்ட் இயர் எங்களோட புது வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதையே இப்போயும் கன்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சமையல் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பூஜை வந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கும்பம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே ஒரு சொம்பில் வந்து மஞ்சள் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வேப்பலை வந்து போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு சாணம் பிடிக்கிறது, மாரியை சாமி கும்புறதுக்கு வந்து மாவு சாணம் பிடிக்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ மிக்சிலேயே அடித்து மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான விளக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பழம் எடுத்து வச்சாச்சு. என் தம்பி ஒய்ஃப் வந்துட்டு மஞ்சள் கயிறு ரெடி பண்ணாங்க. அந்த நோம்புக்கு வந்து ஒரு கயிறு கட்டுவோம். ஸோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா படையலுக்கு தேவையான தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். இப்போ என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு வந்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு கலவையான சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ரசம் எல்லாத்தையும் இலையில விட்டு சாமிக்கு வந்து படையல் பண்ணணும். ஸோ அந்த வேப்பலைக்கு மேலே நம்ம கயிறு மஞ்சள் கயிறு ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து போடணும். எனக்கு வந்து தனியாக அந்த மாவு சாணம் பிடிக்க தெரில. அதனால் கிண்ணிலேயே வந்து அந்த மாவை வச்சு நெய் போட்டு திரி ஏற்றிட்டேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரதீக்ஷாவும் அவங்க அப்பாவும் வீடு ஃபுல்லாக வந்து தீபாரத்தனை காட்டிக்கிட்டே வந்தாங்க. ஸோ எங்களோட பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. யாரெல்லாம் இந்த நோன்பை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.